Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் யம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் செய்கிறது ரொம்ப ஈஸி. அவலை வச்சு தான் இதை செய்ய போகிறோம், அவல் உப்மா. ஸோ இது கூட என்னென்ன ஹெல்த்துக்காக நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இதில் ஒரு ட்விஸ்ட். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அவலில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அவல் இருக்குது. ஒன்று தின்னாக இருக்கிற அவல், இன்னொன்று கொஞ்சம் திக்காக இருக்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸில் செய்கிற அவல். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற அவல் தான். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் இந்த மாதிரி அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ரின்ஸ் பண்ணிவிட்டு 1 or 2 டைம்ஸ் ரின்ஸ் பண்ணிவிட்டு அந்த அவல் முங்குற அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் அதை ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அவல் குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப தின்னாக இருக்கிற அவல் டைப் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் ஊற்றி வாஷ் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிட்டிங்கனாலே அது ரெடி ஆகிடும். அந்த கொஞ்சம் ஊற வைக்க வேண்டிய அந்த 5 மினிட்ஸ் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவல் ஊறுற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ்டு பொட்டேட்டோஸை தோல் சீவி இந்த மாதிரி டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொட்டேட்டோஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட்டை ஆட் பண்ணி இதை நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா மொறுன்னு ப்ரௌன் கலரில் ஆகணும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும் கண்டிப்பாக. அவலை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடி இருக்குது இல்லையா, நெல், அதை பார்பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா சன்ட்ரை பண்ணுவாங்க. சன்ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மெஷினில் போட்டு அதை ஃப்ளாட்டன் பண்ணுவாங்க, அதாவது தட்டையாக்கி சம்மி பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே பேக்கெட் பண்ணி நம்மக்கிட்ட வர்றது தான் அவல் நம்ம சொல்கிறோம். இந்த அவலில் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் வேல்யூ ரொம்ப ரைஸை விடவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ரைஸாவது பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஃபைபர், ப்ரோட்டீன் இதெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்கிது. ஆனால் அவலில் நிறைய நியூட்ரியன்ட் வேல்யூ இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவலில் கார்போஹைட்ரேட் வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமான அவல் சாப்பிட்டாலே சாட்டியேட்டடாக ஃபீல் பண்ணுவோம், அதாவது வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் காலையில். அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த அவலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வயிறு ஃபுல்லான மாதிரியும் இருக்கும், நடுவில் எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிடாமையும் இருப்போம். அதுக்காக தான் வெயிட் வாட்சர்ஸ், அதாவது வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவலை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி சூப்பராக க்ரன்ச்சி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு தட்டில் அப்படியே மாற்றி வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம அவல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஹீட் பண்ணி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கடுகு பொரிய விடுங்க. கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி உளுந்தம்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் கலர்லாம் மாறி ரொம்ப இதாகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த அவலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கின உடனேவே இப்போது கொஞ்சமாக இது கூடவே பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்குங்க. அப்போ தான் அந்த மஞ்சள் பொடியிலேருந்து வர ராஸ்மெல் போகும். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டை இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது அவலை நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இதை வேக வைங்க. ஸோ தட் அவல் நல்லா வெந்துடும். நல்லா நம்ம ஆட் பண்ண அந்த மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட இன்கார்பரேட் ஆகி சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போது இது கூடவே 1/2 லெமனை இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டேட்டோஸ் இருக்குது இல்லையா, அதையும் இந்த அவல் கூடயே ஆட் பண்ணிவிடுங்க. அவல் கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இது கூடவே நாம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக பரிமாறினீங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்தி போஹா அண்ட் வெஜ்ஜி ஸ்டிர் ஃப்ரை ரெடி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.